ஏங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சுருவோமா? எப்படி அதை பற்றி யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிட்டீங்களா? அட என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு வேற ஏதாவது புதுசாக என்னது உங்க வீட்டில் மாவு அரைக்கல? எனக்கு கொஞ்சம் மாவு வேணுங்க, தோசை சுடணும்னு சொல்லி என் மண்டாட்டி வீட்டில இருந்து என்னை துரத்தி விட்டா மாவு வாங்கிட்டு வர சொல்லி. நீங்க எனக்கு மாவு விடுங்க. ஓ நீ என்னையா பூடம் தெரியாம வந்து சாமி ஆடிட்டு இருக்க? வாசன் வாசல்லே உட்காந்துருக்கான். உள்ளவான்னு சொன்னால் வரமாட்டுக்கானே. அவன் எப்படி வருவான்? அவன் 2 ஆளாலாம் வந்திருக்கான். என்னங்க அவன் ஒருத்தன் தானே அங்கே உட்காந்துருக்கான்? 2 ஆள் 3 ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை லூசுமாக்கான். அவன் தண்ணியை போட்டு போதையில் வந்திருக்கான். அதுதான் நம்ம குடி விடையில் 2 ஆளாக வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? ஆமாடா ஆர்வம். என்ன இன்னைக்கு ஒரு நாள் இல்லாத திருநாளாக ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க? என் அண்ணம்மா வந்திருக்கான், அவன் சாப்பாடு வாங்க போறேன். ஏன் அவன் வீட்டில் சாப்பிட முடியாதா? வீட்டில் சாப்பாடு இல்லையா? முண்டாட்டி இன்னைக்கு லேட்டாக இருந்துச்சுட்டு அதனால சமையல் லேட் ஆகுது. அவன் காலில் கஞ்சியை கவுத்துட்டு நிற்கான். என்னங்க காலில் கஞ்சியை கவுத்துட்டானா? காலு கீழே புண்ணாயிர போகுது. நீங்கள் சாப்பாடு வாங்க போகிறீங்க, போய் ஒழுங்கா ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் டாக்டர்கிட்ட காமிங்க. அந்த குறை மாசத்துல பிறந்தவனே காலில் கஞ்சியை கவுத்துட்டான்னா காலில் சக்கரம் கட்டியிருக்காம அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வந்ததும் முடிஞ்சதும் வேலை முடிஞ்சதும் வரட்டும் படப்படான்னு வெளியே புறத்து போகிறதுக்கு அவசரமாக இருக்கான்னு அர்த்தம். ஓ அதுக்கா? இதான் அர்த்தமா? எனக்கு தெரியாமல் போச்சே. இப்போ தெரிஞ்சிட்டுல இடத்த காலி. மகா வீட்டில் போய் 1 மாதம் இருந்தீங்க. இப்போ மகன் வீட்டுக்கு வந்துருக்கீங்க. 2-3 நாளில் கிளம்பிட்டீங்களா? என்னையா ஐயா, மகனோட உறவு அவனுக்கு மனைவி வரும் வரைக்கும் தான். ஆனால் மகளோட உறவு என் ஆயுள் உள்ள வரைக்கும். புரியுதுங்களா? ஒன்றை பெற்ற ஆள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிய. நமக்கு பொட்டை பிள்ளையை பெற்க முடியாமல் போயிட்டேன். பொட்டை பிள்ளை அருமை இப்போ தான் தெரியுது. 3 ஆம்பளையாக போயிட்டானுங்களே.